இல்லை இப்போ இப்படி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மக்கள் அப்படி தானே இருந்திருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே தானே அவங்களுக்கு வந்து அந்த மேலாடை அணிகிற பழக்கம் வந்திருக்கும். அதாவது உழைக்கிற மக்கள் அந்த மாதிரி இருந்தாங்க, அந்த மாதிரி அவங்க இருந்தாங்கன்றத சொல்ல வராங்க. ட்ரோல் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணால் ஓகே. சும்மா எதை வேணாலும் ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. படத்து மேக்கிங்கில் கதையில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா சொல்லலாம். எதையாவது எடுத்து வச்சுட்டு ட்ரோல் பண்ணால் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. இது ரெண்டாவது டைம் பார்க்குறேன்னா நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லாஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரெண்டாவது டைம் வந்து பார்க்குறேன். விஜயோட மியூசிக் பயங்கரமாக இருக்குது. விக்ரமோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. அரசியல் உண்மையிலுமே பேசியிருக்காரு. நிலத்தை பற்றி பேசியிருக்காரு. அப்புறமா வந்து ஆடையை பற்றி பேசியிருக்காரு. அதுதான் ரொம்ப படம் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக அது வந்து இயல்பாக நடிச்சிருக்காங்க. அது அப்படிலாம் கிடையாது. புதுசாக ஜாக்கெட் கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அது யாராக இருந்தாலும் அது சூப்பராக இருக்குது. இது நல்லா இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதை வந்து ஒரு இதுவாக பார்க்கணும். அது வந்து படம் மூவியாக பார்க்கணும். ரொம்ப அருமையாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் இசை மெரிட்டாப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக சியான் விக்ரமோட ஆக்டிங் சூப்பர், செம்ம ஆக்டிங். இந்த அளவுக்குலாம் நடிப்பார்னு நினைக்கவே இல்லை. சூப்பராக இருக்குது படம். வந்து அடிமைத்தனத்துலேருந்து அவங்க மீட்டெடுத்து அவங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறாங்க. அதுதான் சூப்பராக விருப்பமாக இருக்குது. போர் அடிக்காமல் இருக்குது. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குங்க. தங்க சொன்னதை பற்றி தான், அது மற்றபடி ஒன்றும் இல்லை. விக்ரம் நல்ல நடிப்பு, கண்டிப்பாக தேசிய அவார்டு வாங்குவார். ரஞ்சித் பாராட்டலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சே சொல்லுங்கள். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. ரஞ்சித் சார் நல்லா எடுத்திருக்காரு. அது வந்து கேஸ்ட் சிஸ்டம் இருக்கக்கூடாது. அப்புறம் அவங்களுடைய அந்த ப்ரொடெக்ஷன், ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் அதை பற்றி பேசுகிறாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா படம். நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. படத்தில் கதையை வந்து எப்படி எடுக்கணும் போகணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி நம்ம பின்காலத்தில் எப்படி போனாங்க, எப்படி போய் போயிட்டாங்க. கேஜிஎஃபோட ஃபஸ்ட்டு ஆரம்பம் எப்படியே அதை கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா பார்க்குறதுக்கு. படம் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. மற்றபடி படம் நல்லா இருந்தது. படம் ஒரு மாதிரி கதை சர்ரியலிசமாக இருந்தது. ஒரு மாதிரி அரசியலை வந்து சர்ரியலிசமாக பேசியிருந்தாங்க. ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அரசியலும் இருக்குது படத்தில். ஒரு லேயராக அரசியல் இருக்குது, ஒரு லேயராக ஒரு ஃபேண்டசி இருக்குது. படம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. நம்ம எந்த லெவலில் பார்க்குறோன்னு, அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட், ஒரு ஃபேண்டசி மாதிரி பார்த்தோம்னா ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் ஒரு அரசியலாகவும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்புறம் உழைக்கிற மக்களை பற்றியும் அதில் பேசியிருக்காங்க. அரசியல் அது நிறைய இருக்குது ப்ரோ. அது ஒரு வார்த்தையில் டக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, நிறைய இருக்குது அரசியல். இதை விட வந்துட்டு மதங்களோட அரசியல் பற்றி நிறையா பேசியிருக்காங்க. புத்த மதம், இந்து மதம் எல்லாமே நிறையா பேசி. இப்படிலாம் இல்லை, நடந்ததை தானே சொல்கிறாங்க. இல்லை இப்போ இப்படி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மக்கள் அப்படி தானே இருந்திருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே தானே அவங்களுக்கு வந்து அந்த மேலாடை அணிகிற பழக்கம் வந்திருக்கும். அதாவது உழைக்கிற மக்கள் அந்த மாதிரி இருந்தாங்க, அந்த மாதிரி அவங்க இருந்தாங்கன்றத சொல்ல வராங்க. ட்ரோல் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணால் ஓகே. சும்மா எதை வேணாலும் ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. படத்து மேக்கிங்கில் கதையில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா சொல்லலாம். எதையாவது எடுத்து வச்சுட்டு ட்ரோல் பண்ணால் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. நல்லா இருந்து காட்டுவாசிகளை நல்ல மனுஷங்களாகணுன்ற மாதிரி நல்லா இருக்கும். அதோட அதில் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. என்ன படம் வரேன்னா, அந்த தங்கத்தை எப்படி எடுக்கணும், அது அதான் பழைய ஆளுங்கள்லாம் இப்படி இதுவாகினாங்க. அதனால் அதை காமிக்கிறாங்க. லாஸ்ட்டாக ₹20 போகுது. கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்குது, சுலவாக. அவர் நல்லாயிருக்கும். இதோட அவர் படம்ன்றது எல்லாமே நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குது. இது செகண்ட் டைம் பார்க்குறேன். எல்லாரும் நடிப்பும் நல்லா இருக்கு. அவங்கவுங்க கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் போய் நிற்குது. ஆரம்பிச்சது முடிவு வரைக்கும் விறுவிறுப்பு போகுது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. விக்ரம் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், மலையன் மோகன் அண்ட் பார்வதி நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக போயிட்டு. அதெல்லாம் படம் நல்லா இருக்குது ப்ரோ. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது எனக்கு. மற்றபடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே வேறு லெவலாக பண்ணியிருந்தாங்க. தரம் ப்ரோ, நடிப்பு தரமாக இருந்துச்சு. கதை எல்லாமே ஓகே. எனக்கு வந்து கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இன்னொரு டைம் பார்த்தா, ஓடிடியில் வந்த பிறகு இன்னொரு டைம் பார்த்தா நல்லாயிருக்கும்.